இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. பிரம்மதேவாய முக்கோடி தேவாய நவகோடி சித்தாய. ஓம் நம சிவாய. சிவாய அகதீஷாய நமோ நமக. குகாய நமக. குகனே போற்றி சண்முகனே கந்தா கடம்பா கதிர்வேலா செல்வ குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிகின்ற இறை சபை அமர்ந்த இறை புதல்வா திருபடி பணிந்து அகத்தியம் எனும் அப்பனை ஐயனை ஆசானை வணங்கி ஆற்றல் மிகுந்த கணங்களின் ஒட்டுமொத்த உயர் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் உயர் சிவ லிங்கமதனின் திருபடி பணிந்து முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற உயர் தலத்திலே உயர் மகா தலத்திலே சித்தனுக்குள் சிவமாய் அமர்ந்தவனுக்குள் சிவமாய் அவதரித்து அகத்தியன் வழி நடந்தவனுக்குள் சபை கண்டு உயர் சபை கண்டு உன்னத சபை கண்டு உத்தம சபைகள் கண்டு ஆற்றல் மிகுந்த சபை கண்டு ஈடினை இல்லாத சபை கண்டு எங்கும் காணா தெய்வீக நிகழ்வுதனை தேவர்களையும் சித்தர்களையும் அமர வைத்து பேசுகின்ற அற்புத சபை கண்ட எல்லையிலே இருந்து கலியுகத்தை தகர்த்தி நல் தர்ம யுகத்தினை மலரச் செய்கின்ற அற்புதமான தல வழியிலிருந்து நூல் துணை கொண்டு உயர் சித்தனாம் அகத்தியமெனும் அற்புதம் நிறைந்த ஆற்றலோடு பூபனநாத செண்பகவல்லி ஆற்றல் மிளிரும் அற்புதமான தலமதிலே அன்னையாய் அவள் இருக்க அப்பனா அவன் இருக்க ஆராட்டி சீராட்டி வளர்த்த அற்புதமான வரலாறு கூறுகின்ற உயர்வான உன்னத தலத்திலே இருந்து உயர்நிலை நோக்கி உன்னத நிலை நோக்கி உத்தம நிலை நோக்கி பயணப்பட்ட அற்புதமான தலவழி உயர் அருள் வழி ஆற்றல் மிகுந்த கணங்கள் எல்லாம் சிவசபை வந்து சித்தனுடன் சிவ கணங்களுடன் அற்புதமாக அழைத்து வந்து அமர வைத்து அழகு வாத்து அங்கும் இங்கும் கணங்களை நிரப்பி உயர் தங்கமகாலே சித்தர்களும் தேவர்களும் நிறைந்திருக்க உயர் வண்டல் வனம் என்கின்ற அற்புதமான வண்டான தன்னங்கணங்களெல்லாம் வந்து நிறைந்திருக்க பிரபஞ்ச தேசமாக பிரபஞ்ச மையமாக சிவமையமாக சித்த மையமாக உயர் மையமாக உன்னதமான இறையை அழைத்து பேசுகின்ற இறை சங்கமிக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த தலமாகிய அத்தலத்திலே இருந்து சித்தர்கள் தேவர்கள் படை சூட தேவாதி தேவர்கள் மின் காவல் இட்டு நிற்க அற்புதமாக வழி நெடுக 14 லோகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்த நிலைகளெல்லாம் தொழித்து அற்புதமான பூத்து குலுங்குகின்ற உயர் தேசங்களில் இருந்த 14 தேசங்களும் 27,000 கோடி திருமுருக தேசங்களிலும் இருந்து அற்புதமான அருமலர் பெருமலர் பெருமகா இறை மலர்களையெல்லாம் தூவி இறைவனை இறைமகா சித்தனை இறை சபை சீடர்களை யாவரும் வரவேற்று அமர வைத்திருக்கின்ற அற்புதமான தலத்திலே இருந்து வந்தவர்களை பார்த்தவர்களை எமை கண்டவர்களை எம் சபை வந்தவர்களை நம்பி நின்றவர்களை நாடி நின்றவர்களை நாடி வழி நடப்பவர்களை அகத்தியன் காட்டுகின்ற அற்புத பெரு இறை வழி இறை அமர் தல வழி நடந்து வருகின்ற சீடர்கள் யாவரையும் உடன் வந்த அவர் கூற கேட்டு அற்புதமாக பறைசாற்று நிலைகளிலே கண்டுணர்ந்து வந்து அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான புண்ணிய நிலைகள் பெற்ற மாற்று வேற்று நிலைகள் அல்லாது இறைவன் அமர்ந்திருக்கின்ற இறை தலத்திலே இருந்து இறைவன் அவதரித்த அற்புதமான அகத்திய மகா தலத்திலே இருந்து வந்து இறையாற்றுவர்கள் இறையின் அற்புதமான அவதார உயர் சூட்சமே சிவமகா வாழை சித்தனே உடன் இருப்பவன் அகத்தியனே அமர்ந்திருப்பவர்கள் தேவர்களும் சித்தர்களும் என்கின்ற முழு நம்பிக்கையின் அமர்ந்து அற்புதமாக நற்சச்சங்க பெருவிழாவை காண்பவர்கள் யாவரும் இல்லங்கள் சுபிச்சம் கண்டு இங்கிருக்கின்ற இறை கணங்கள் எல்லாம் உங்கள் இல்லம் சென்று அமர்ந்து நல்ல அனுக்கிரகம் கொடுக்கின்ற உயர்
நிலை தவழுகின்ற அற்புதமான சச்சங்கத்தை, மகா சங்கத்தை அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக உரைத்து யாவரும் உணரும்படியாக, யாவருக்கும் புரியும்படியாக இயல்பு தமிழ் வழக்கிலே, பேச்சு தமிழ் வழக்கிலே உரையாற்ற அற்புதமாக உங்களுக்குள் இருக்கின்ற வேற்று மாற்று நிலைகளை வேறறுத்து அமர்ந்திருப்பவன் வேறு எவனுமல்லை, இறைவனே. இறை சித்த கூட்டங்களே, அகத்தியமே, முக்கத்து முக்கோடி தேவர்களே, நவகோடி சித்தர்களே, ஓராற்றலாய், ஒருமகா ஆற்றலாய், பேராற்றலாய், பிரபஞ்ச மகா ஆற்றலாய் வந்து அமர்ந்து நடத்துகின்ற சச்சங்கம் இது. கலியுகத்தை மாற்ற வந்த நல் இறை அமர்ந்த சச்சங்கம் இருந்து, இறை அகத்தியம் அமர்ந்த அற்புத சச்சங்கம் இது என கண்டுணர்ந்து, பார்த்துணர்ந்து, கேட்டுணர யாவரையும் பணித்து அமர வைத்து அற்புதமாக அழைத்து, அமரர் சபை வந்தவர்களை, அமரத்துவம் கொடுக்கும் சபை வந்தவர்களை, பிறவா நிலை கொடுக்கும் சபை வந்தவர்களை, சிரஞ்சீவி வரம் அழுங்கும் சபை வந்தவர்களை, முக்தி அளிக்கும் சபை வந்தவர்களை, நற்கதி வழங்கும் சபை வந்தவர்களை, நல்லவர்களை, வல்லவர்களை யாவரையும் வரவேற்று உயர் நூலிலே இருந்து இறங்கி உன்னத வழக்கு தமிழிலே உரையாற்றுகிறோம். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக, ஜெகமகா சித்தனே நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. இறை சூட்சம நூல் வழியாக வந்த இறை வார்த்தைகளை கேட்டு அதன் உள்ளிருக்கும் அடியால் நிலை கொண்ட அத்தகைய உயர் இறை தமிழ் மொழி கேட்டு அமர்ந்திருக்கின்ற யாவரையும் இயல்பு தமிழ் மொழியிலே சித்தனுக்குள்ளிருந்து உரையாற்ற சிவகணங்களெல்லாம், அகத்தியம் எனும் அற்புதமான ஆற்றல் மிகுந்த சித்த கணங்களெல்லாம் உடனிருந்து உயர் நூல்வழி உயர் சபையின் உயர் சித்தனின் உன்னதமான இறை மகா சிவசபையின் அற்புதமான ஒரு சிறு முன்னுரை நிகழ்வினை யாவரும் கேட்டு மகிழ உரைக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. வண்டன் வனம் என்கின்ற அற்புதமான தெற்கு வண்டானம் என்கின்ற திருத்தலத்திலே இருந்து, இறை தலத்திலே இருந்து இறையின் அவதாரமாக கலியுகத்தை மாற்ற வேண்டும், நல் தர்மயுகத்தை மலர செய்ய வேண்டும் என்கின்ற அகத்திய அவதார அற்புத தலத்திலே இருந்து ஜகத்தியத்தை எல்லாம் ஒன்றிணைத்து அகத்தியமாக, சிவமாக, சிவமகா சித்தனாக, சிவப்பிரபஞ்சமாக வந்தமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த, அற்புதம் நிகழ்த்துகின்ற, சபை கண்ட சித்தனின் சீர் மிகுந்த அத்தகைய உரைகளின், உயர் உரைகளின் உன்னதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழி வந்த அற்புதமான தமிழ் கண்டு வியந்திருக்கின்ற யாவரையும் வணங்கி வரவேற்று, அதாவது நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னா தெற்கு வண்டானம் என்கின்ற அற்புதமான கிராமத்தில் இருந்து அகத்தியம் அமர்ந்து கலியுகத்தை மாற்ற வேண்டும், கலியுகத்தை அழியாமல் தர்மயுகத்தை மலர வைக்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திலே அகத்தியத்துடன் 18 சித்தர்களுடன் நவகோடி சித்தர்கள் வந்து அமர்ந்து இறைவனை அழைத்து அமர வைத்து, சிவத்தை அழைத்து அமர வைத்து, சிவக்கைலாயமாக அவ்வெல்லையை திகழ வைத்து, உயர் சூட்சமமாக அவ்வெல்லையிலே யுக யுகமாக தவம் இருக்கின்ற, 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சிவனாய் தவமிருந்து, சிவமாய் தவமிருந்து, சிவப்பிரபஞ்சமாய் தவமிருந்து, அகத்தியனாய் தவமிருந்து, திருமுருகப்பெருமானாய், பரந்தாமனாய், பிரம்மதேவனாய், ஒட்டுமொத்த ஆற்றல்களாய், ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக
இறைவன் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்கின்ற பாதாள லோகத்திலே நீர் சூழ உயர் கங்கை சூழ தவம் இருக்கின்ற, அதாவது ஆதி சிவம்னு சொல்லப்படுத அத்தகைய சிவத்தினுடைய நெற்றி பொட்டின் ஆற்றலை பார்த்து அமர்ந்ததாக சொல்லப்படுது சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அந்த சித்தனோட நிலை. அப்போ ஆழ்ந்து அமர்ந்து தவம் இருக்கல. இப்போ சிவம்னா உங்களுக்கு தெரியும், சிவன் வேறு சிவம் வேறு என்பது உங்களுக்கு தெரியும். சிவன்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு சிவனுக்குள்ளே எத்தனை ஆற்றல்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பரந்தாமனில் இருந்து, திருமுருகனில் இருந்து, பிரம்மதேவனில் இருந்து, முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான ஓர் ஆற்றல் தான் சிவன். இப்படி யுக யுகமாக இருந்த சிவன்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட யுகத்திற்கு ஒரு சிவன் மாறுவார். சிவ ஆற்றல் அது, சிவப்பிரபஞ்சம் அது. அப்போ ஒட்டுமொத்தமாக இருந்த சிவன்களின் ஆற்றலாய் அமர்ந்து தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன்கத யுகமறியாத, யுகமே அறிந்திடாத, இனிமேல் யுகம் அறியப் போகின்ற அற்புதமான சித்தனை அகத்திய பெருமான் அவரோட அற்புதமான அத்தகைய சித்தனுக்குள் அகத்தியம் இருந்து சித்தனை, சிவத்தை, சிவமகா வாழை சித்தனை அவதரிக்க வைத்த அற்புதமான தலத்திலே இருந்து நம்ப முடியாத நிகழ்வுகள், இகலோகத்தில் இருக்கின்ற மாந்தர்கள் வேற்று மாற்று நிலைகளுக்குள் சென்று, வேற்று மாற்று வழிகளுக்குள் சென்று, வேற்று மாற்று நிலை கொண்ட நல் குருமார்களின் குரு என்கின்ற தகுதியே இல்லாத அத்தகைய இகலோகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய வேற்று மாற்று நிலைகள் சொல்லி வைத்த, கூறி வைத்த, அருளி வைத்த என்று சொல்லப்படுகின்ற அவரவர் என்ன நிலைகளிலே எழுதி வைத்த நிலைகளை எல்லாம் படித்து கேட்டு தெரிந்து ஏட்டில் எழுதவில்லை, எங்கும் சொல்லவில்லை, யாரும் கூறவில்லை. இதுவரை வந்த வரலாறு நிலைகளிலே, இதிகாச புராணங்களிலே வாழை சித்தன் என்கின்ற திருநாமத்தை யாங்கள் கண்டதில்லை என்கின்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மாந்தர்களுக்கு ஊடாக இவ்வளாகத்தில் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் இருந்து பறைசாற்று சாதனம்னா அதுதான் போகணும் தான் யூடியூப் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் புரியும்படியாக அறியும்படியாக சொல்லணும்னா உயர் ஆன்மாக்கள் இதை புரிஞ்சு கொள்ளும், உன்னத ஆன்மாக்கள் இதை நம்பிவிடும். இறை வழி வர்றதவங்க இப்படி வார்த்தைகள் மனுஷனால் பேச முடியுமா, சொல்ல முடியுமா, இறை அழைச்சவுடன் இப்படி பேசக்கூடிய ஆற்றல் இறையால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்பதவங்க இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் உரையாற்றியது இறைந்தான், சிவன்தான், சிவமகா வாழை சித்தன்தான், அத்தனை ஆற்றலையும் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புதமான ஆற்றலுக்குள் அமர வைத்திருக்கின்ற அகத்தியம்தான் அப்படின்னு உணர்ந்துட்டு போவைய. அப்போ சிவங்களெல்லாம் அந்த சித்த பெருமகனார் தவம் இருக்கையில் சிவபெருமான் சிவம் அதுக்கு அருள்காவல் திருக்காவல் விடுதாங்க. எப்பவும் அந்த சிவமே தவம் இருக்கதா சொல்லப்படுது. அது வரலாறுகள் இன்னும் சொல்லப்பட வேண்டியது இருக்கின்றது. அந்த சிவத்தினை யுக யுகமாக செஞ்ச புண்ணியங்கள், பிரபஞ்சம் முழுவதும் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் அந்த சிவ வளாகத்திலே, அந்த சிவ மையத்திலே, அந்த சித்த மையத்திலே குவிக்கப்படுகின்றது. அங்கு செஞ்ச புண்ணியங்கள், இங்கு செஞ்ச புண்ணியங்கள், 14 லோகங்களிலும் செஞ்ச புண்ணியங்கள், திருமுருக 27,000 கோடி லோகங்களில் செஞ்ச புண்ணியங்கள், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே யுகமாக யுகம் கடந்து யுகமாக கணக்கிலே அடங்காத யுகமாக அந்த மாந்தர்கள், இந்தர்கள், முப்பாட்டன், அந்த பாட்டன், இந்த பாட்டன், அவன் இவன் எவன் செஞ்ச புண்ணியங்களும் அற்புதமாக அந்த தலத்துக்குள்ளே வழங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, மறைத்து வைக்கப்படுகிறது. தேவர்களுக்கு கூட தெரியாமல், இறை சூட்சமத்தால் எத்தேவனுக்கும் தெரியாமல், பெரு ஆற்றல்கள் என சொல்லிக் கொண்டிருக்கின்ற யாவருக்கும் தெரியாமல் இறை சூட்சமமாக, அகத்திய மகா சூட்சமாக, சிவ உயர் சூட்சமமாக மறைத்து வைக்கப்படுகிறது. அந்த சிவம் என்ற பேராற்றலால் பெருங்கருணை வடிவமாக
அவ்வாற்றலை கலியுக மாற்றத்திற்கு வெளி எடுத்த அற்புதமான சபையாக கருதப்படுவதுதான் கலியுக தேவ சித்த சபை என்கின்ற எளிய நாமத்திலே தொடங்கப்பட்டு அகத்தியனால் அகத்தியன் வழங்கி நாமமிட்டு சித்தனை வழிகாட்டி அழைத்து வந்து வழியாக வழிகாட்டி இடர் கண்டபோதும் இன்னல்கள் கண்டபோதும் துன்பங்கள் கண்டபோதும் துயரெல்லாம் கொண்டபோதும் அவமானம் கொண்டபோதும் அனைத்து நிலைகளும் சித்தனை சிவமகா வாழை சித்தனின் அவதாரம் தாங்கிய அற்புதமான பிம்பம் கொண்டவனாம் ஜெயக்குமார் என்கின்ற சீனிவாசக பெருமான் என்கின்ற திருநாமம் கொண்ட மைந்தனை சூழ்ந்த போதும் வினைகள் அனைத்தும் சூழ்ந்த போதும் வினை மாந்தர்களெல்லாம் சூழ்ந்த போதும் களி ஆங்காங்கே இருந்து வினைகளை வேகமாக விவேகமாக அத்தகைய சித்தன் மேல் ஆற்றிய போதும் அகத்தியம் என்கின்ற அருள் வளையம் அவனை காத்து சிவம் என்கின்ற பெருவளையம் அவனை காத்து வழி நடத்தி ஆசானாக வழி நடத்தி அவதார சூட்சமமாக வழி நடத்தி அகத்தியன் ஆற்றல் கொண்டவனாக 30 முக்கோடி தேவர்களின் நவகோடி சித்தர்களின் அத்துணை ஆற்றலையும் ஒருங்கே பெறுபவனாக அவனை வடிவடைத்து புதைத்து வைக்கின்ற புண்ணியமாம் தேவர்களுக்கு கூட தெரியாத நிலைதனை சூட்சமமாக வைத்து சித்தனுக்குள் சிவமகா வாழை சித்தனுக்குள் புகுத்தி சிவசபை கண்ட சிவப்பிரபஞ்ச மகா சபை என்கின்ற பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை என்கின்ற அத்தகைய சிவத்தின் திருவாயால் நாமம் வழங்கப்பட்டு அகத்தியனால் அன்பாக வழங்கப்பட்டு அற்புதமாக அகத்தியன் அமர்ந்து உயிருடன் அமர்ந்து உலாவி வருகின்ற சிவம் அமர்ந்து உயிருடன் அமர்ந்து உலாவி வருகின்ற அற்புதமான தலத்திலே அத்தகைய சித்தனை வெளிக்கொணர்ந்து கலியுகத்தை மாற்ற வேண்டும். யுகம் அழியாத பெருமாற்றம் தர்மயுகத்தை மலரச் செய்ய வேண்டும். அத்தகைய நிலைக்காக அத்தனை கணங்களும் ஒன்று கூடி உயர்வாக வாழை சித்தனை முன்னிறுத்தி அற்புதமாக கல்கி அவதாரத்தை தடுத்து நிற்க பரந்தாமனை போய் கண்டு கல்கி அவதாரம் வேண்டாம், கல்கி அவதாரம் நிகழக்கூடாது, கல்கி அவதாரம் நிகழ்ந்தால் யுகம் அழிந்துவிடும். அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த புண்ணிய நிலைகளும் கலியிலே இருக்கின்ற நிலைகளெல்லாம் அதனுள் வேருடன் அழிந்துவிடும். அத்தகைய பேரழிவு வேண்டாம் என்கின்ற நிலையிலே சிவமே அமர்ந்த தலத்திலே இருந்து சிவமே அவதரித்த சிவமகா வாழை சித்தனாக அகத்தியனாக அண்ட பிரம்மாண்ட நாயகனாக அனைத்து ஆற்றலையும் சூட்சமமாக கொண்டவனாக அவதரித்த அற்புத நிலையிலே இருந்து அற்புத சபையிலே இருந்து பரந்தாமனை கண்டு கல்கி வேண்டாம் என உரைக்க கல்கி இல்லாமல் எப்படி தர்மயுகத்தை மலரச் செய்வது? கல்கி அவதாரம் எடுத்தால்தானே பேரழிவு உண்டாகும், பெரும் மாற்றங்கள் நிகழும். அதற்கு பின்பாக படிப்படியாக யுகத்தை படைக்கின்ற அத்தகைய நிலைதனை செய்ய முடியும் என உரைக்க சிவமே உள்ளிருப்பதால் சித்த பெரும் கூட்டங்களெல்லாம் உள்ளிருப்பதால் சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் உள்ளிருப்பதால் இது போன்ற சித்தகணங்கள் என்னும் பூலோகத்தில் தோன்ற வேண்டும் என்கின்ற நிலைதனை மகாவிஷ்ணுவிடம் எடுத்துரைத்து மாந்தருக்குள்ளே, அதாவது முதல்லலாம் தேவர்களும் சித்தர்களும் வேறு லோகத்தில் வேறு யுகங்களில் வாழ்ந்துருக்காங்க. யுகங்கள் மாறி வரையில் ஒரே இடத்துல பக்கத்தில் ஒரே ஊரில் அப்படின்னு இருந்து கடைசியில் ஒரு இல்லத்துக்குள்ளே சகோதரர்களிடையே நல்லவங்க கெட்டவங்க, சகோதரர்களிடையே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருந்த நிலை மாறி கலியுகத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே வாக்கையில் நல்லவனாக இருப்பான், வெளியே போயில் கெட்டவனாகிடுவான், வெளியில் போயில் நல்லவனாக இருப்பான், இங்கே வந்தவனை கெட்டவனாகிடுவான். தனக்குன்னு வரையில் நல்லவனாக இருப்பான், பிறருக்குன்னு வரையில் கெட்டவனாக மாறிடுவான். தன் இனத்துக்காகன்னு சொல்லக்கூடிய, தன் குடும்பத்துக்காகன்னு சொல்லக்கூடிய, தன் சொந்த பந்தங்களுக்கான சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து கூட தர்ம வழியிலிருந்து மாறிவிடுவான். எத்தனையோ நிலையை பார்த்துக்கிட்டு இருங்க. ஒரு மனுஷன்தான் அத்தனையும் செய்தான்.
அங்கே இருக்கல நல்லா இருக்கான், கற்றுக்கொடு இங்கே இருக்கல நல்லா இருக்கான், கீழே இறங்கினா கெட்டவனாக மாறிடுதான். அங்கே இருக்கல கெட்டவனாக இருக்கான், இங்கே வந்தால் நல்லவனாக மாறிடுதான். அவனுக்கு வேண்டிய இடத்துல இருக்கையில் நல்ல விஷயங்களை பேசுதான், வெளியில் வரையில் கெட்டவனாக மாறிடுதான். இப்படி எல்லாம் இருசாரர்கள் தான். அப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே கலியுகம் வந்துருச்சு. தான் தப்பிக்கிறதுக்கு யாரை வேணாலும் காட்டி கொடுக்கத, யாரை வேணாலும் அழித்து வாழக்கூடிய, தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு யாரனாலும் என்னனாலும் சொல்ல ரெடியாக இருக்காங்க. அவன் தான் செஞ்சான்னு கையை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு அவன் செஞ்சதை மட்டும் வெளியே, இன்னொருத்தன் பிறர் செஞ்சதை மட்டும் வெளியே காட்டி தன்னை நிரபராதி நல்லவன் அப்படின்னு காட்டிக்கூடாது. இது நான் கெட்டவங்கிறது தெரியும், உள்ளுக்குள்ளே மனச்சாட்சி இறைவனாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ போகிற வழி தப்பு செய்யாத அப்படின்ட்டு. ஆனால் அந்த இறைவனை கூட மறைச்சி வச்சுட்டு வாழக்கூடிய தகுதிகள், காம குரோத லோப மதம் ஆச்சியம் என்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளு பஞ்ச பூதங்களின் வாயிலாக பெற்ற அத்தகைய பஞ்ச இந்திரியங்கள் வழியாக, இந்திரியங்கள்னால் அந்த பஞ்ச பொறிகள் வழியாக அது பார்க்குற விஷயங்களில் கவரப்பட்டு, கேட்கின்ற விஷயங்களில் கவரப்பட்டு, நுகர்கின்ற விஷயங்களில் கவரப்பட்டு, சுவைக்கின்ற விஷயங்களில் கவரப்பட்டு, மெய்வழி கண்ட சுகங்களிலே கவரப்பட்டு, அதன்பால் ஒருவருக்கும் தெரியாது நம்ம செய்த தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு செய்யக்கூடிய குற்றச் செயல்கள் கூட பிரபஞ்சத்தில் எழுதி வைக்கப்படுது. அவனை கெடுத்துடணும், இவனை கெடுத்துடணும், அப்படி கெடுத்துடணும், இப்படி கெடுத்துடணும். வாசலில் போய் வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. வாசல் வரை சரி போயிட்டு வாங்க, அடுத்து பார்ப்போம் அப்போவும் செய்வோம் அப்படின்ட்டு வாசல் வரைக்கும் வழி அனுப்பிட்டு கணவன் மனைவியும் வீட்டுக்குள்ளே திட்டதை பிரபஞ்சம் கேட்கும். அவன் இவனுக்கு கொடுத்துட்டு போவான் எதையாச்சும், அவனை ஏமாலின்னு திட்டுவாங்க, இழிச்சவாயன்னு திட்டுவாங்க. இக்குலோகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் என்ன வார்த்தைகள் உண்டோ அப்படி பிரபஞ்சத்துக்கு துரோகம் செய்யுது, தனக்கு துரோகம் செய்யதான் நினச்சிக்கிட்டு பிரபஞ்சத்துக்குன்னு துரோகம் செய்யத பிரபஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற மாந்தர்களை தர்ம சிந்தனை உள்ளவர்களாக, தவ சிந்தனை உள்ளவர்களாக, தர்ம வழியில் பயணிப்பவர்களாக மாற்றும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய களி அழிந்துவிடும் என்கின்ற நிலைதனை பரந்தாமனிடம் எடுத்து சொன்ன உடனே அவர் சரி கல்கி அவதாரம் எடுக்கலை, அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சபைக்கு கொடுத்துட்டு, அதுக்கு ஆயுதம் ஒன்று வேணுமில்ல, கல்கி அவதாரத்தை தடுத்து ஆட்கொண்டாச்சு, ஆயுதம் வேணுமில்ல ஒன்று, ஆயுதம் என்ன செய்ய அப்படின்னு நிற்கல. எப்பவும் சிவபெருமான் தான் ஆயுதமாக எல்லாருக்கும் வருவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவப்பிரபஞ்சமே ஆயுதமாக உருவாகி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உருப்பெற்று சிவத்தின் நெற்றி பொற்றின் வழியாக சீற்றமாக வெளிவந்து, பெரும் பிரளயமாக வெளிவந்து, பெரும் நெருப்பு கோளாக வெளிவந்து, அதை வெளிவருது சிவபெருமானோட நெற்றி பொற்றிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பீரிட்டு கிளம்புது. அதை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா அது அவ்வளோ வெப்ப ஆற்றல், அவர் உயர் ஆற்றல், உயர் பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்சம் செஞ்ச புண்ணிய ஆற்றல், புண்ணியமே வருது சிவத்துக்குள்ளே இருந்து. சிவனின் அத்துணை புண்ணியத்தையும் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பேர்த்தெடுத்து கறந்தெடுத்துங்காங்க. கொடுக்காத விஷயத்தை பிரபஞ்சம் கறந்தெடுத்து நூலாக வருது. அதுக்கு பேர் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அந்த நூலை தாங்கிறதுக்கு யாரும் இல்லைங்கன உடனே அந்த சிவ ஆற்றலுக்கு நிலையான ஆற்றல், நிகரான ஆற்றல் யார் அப்படின்னு பார்க்கையில் அவருக்கு நிகரானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திருமுருகப் பெருமான் நெருப்பே வடிவான உதித்தவர். அவர் கரங்களில் அதை தாங்கி அதனோட தன் ஆற்றலால் அதை குளிர்விச்சு அதில் உள்ள விஷயங்கள், பிரபஞ்ச விஷயங்கள், அதில் உள்ள பிரபஞ்ச விஷயங்களை எதுவும் செய்யாமல் அதனோட வெப்பத்தன்மையை மட்டும் குளிர்வித்து, அதற்கு பேர் முருகப்பெருமான் யார்கிட்ட கொடுக்காருன்னா மிக சிறந்தவராக 14 லோகத்திலையும் உள்ள உயர் ஆற்றலாக கூறப்படுகிற சிவத்தின் திருமண நிகழ்விற்கு ஒட்டுமொத்த புண்ணியங்களெல்லாம் கைலாயம் சென்றபோது, வட கைலாயம் சென்றபோது, வடபகுதி சென்றபோது புண்ணியங்களெல்லாம் ஒரு பக்கம் தாழ்ந்துருச்சு. அத்தனை தேவாதி தேவர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், தவசிகள், புனிதர்கள் என எல்லா ஆற்றல்களும் 14 லோகங்களில் உள்ள புண்ணிய ஆற்றல்கள்லாம்
சிவத்தின் திருமண அது சூட்சமாக நமக்கு சொல்லப்படுது. சிவத்தின் திருமண கோலத்தை பார்க்கறதுக்கு வடபகுதி சென்றபோது, அப்போ புண்ணியங்கள்லாம் ஒரு பகுதி சென்றபோது இங்கே உள்ள பகுதி தென்பகுதி வந்து உயர்ந்தது. அது சூட்சமத்தில் சொல்லப்படுது. பிற பூமி எப்படி உருண்டையாத்தானே இருக்கும், அதெல்லாம் போகக்கூடாது. மெஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ரொம்ப தூரம். மெஞ்ஞானத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை தான் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாதே தவிர, மெஞ்ஞானத்தை வந்து கண்களால் அளக்க முடியாது, கற்பனையால் அளக்க முடியாது. அதுதான் இறைநிலை, அதுதான் ஞான நிலையால் தான் பார்க்க முடியும். அப்படி அங்கே அந்த ஆற்றல்கள்லாம் போய் தவழ்ந்த போது, ஏன்னா இங்கே குதர்க்குள்ளே போய் சென்றனா விடைகள் யாருக்கும் கிடைக்காது. குதர்க்க நிலைகளுக்குள்ளே எப்படி இறைவனை எப்படி அவதாரம் எடுப்பார், அவர் தான் மேலே எல்லாம் உட்காந்துக்கிட்டார், அவர் கம்பு வச்சுருப்பார், சங்கு வச்சுருப்பார், சக்கரம் வச்சுருப்பார், சூளம் வச்சுருப்பார்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சித்தர்கள் வந்து எப்படியும் இருப்பாங்க, அதே மாதிரி தேவர்கள் எங்கேயும் அவதாரம் எடுப்பாங்க. அப்படிங்கிற நிலைக்குள்ளே எல்லோரும் போனால் தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க முடியும், கேட்க முடியும், ரசிக்க முடியுங்கிறதோட அனுகிரகத்தை பெற முடியும், பிரபஞ்ச அனுகிரகத்தை. அப்போ ஆற்றல்கள்லாம் அங்கே போய் போன உடனே இப்பகுதி மேல்ந்துடுது. அப்போ அதை வந்து அமுக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு இணையான புண்ணிய ஆற்றல்களை அங்கே போக வைக்கணும். அப்போ அப்படி புண்ணிய ஆற்றல்களை போக வைக்கணும்னா எப்படி போக, எல்லாரும் புண்ணிய ஆற்றலை எல்லாரையும் அனுப்புனா இங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. சிவபெருமான் கல்யாணம்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய அப்படிங்கிற சிவபெருமானோட சிந்தைக்குள்ளே, உயர் இறை சிந்தைக்குள்ளே வந்து நிற்பவர் யாருன்னா, எழுகடல் உண்டவனாம் 7 உலகம் ஆளுகின்ற ஒட்டுமொத்த ஆற்றல்களையாம் தன் தேகத்துக்குள் கொண்டமர்ந்த அகத்தியம் என்கின்ற அற்புதமான சித்தனின் நினைவு பெற, தனக்குள் இருக்கின்ற தன் இணை ஆற்றலா இருக்கின்ற பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை அழைக்க அகத்தியம் வருகிறார், அற்புதம் வருகிறார், ஜெகத்தியம் வருகிறார், பேரண்டம் வருகிறார், பெருமகா சித்தன் வருகிறார் அவர் நினைவுக்கு. அகத்தியத்தை அணைத்து அகத்தியனே அப்பகுதி செல் என கட்டளையிட கூற வேண்ட, அகத்தியன் நடக்கின்ற இடங்களிலெல்லாம் புண்ணியத்தை விதைத்து 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 நடக்கின்றார். நடக்கின்ற இடம்னா உடனே அகத்தியர் அங்கே போயிடல, போகும்போதெல்லாம் புண்ணியத்தை வந்து விதைச்சிக்கிட்டே அந்த பகுதிக்கு போகிறாரு. போய் நிற்கக்கூடிய நிலையில் நிலம் சமன் செய்யப்படுகிறது, பிரபஞ்சம் சமன் செய்யப்படுகின்றது. இதற்கு இணையான ஆற்றல் அங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை வந்து நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. அந்த அகத்தியர் நினைவுக்கு வந்து அவர்கிட்ட நூலை கொடுக்காங்க. அகத்திய பெருமான் அவரோட யுகமாக கண்ட தவ ஆற்றல், பேரண்டம் செஞ்ச தவ ஆற்றல், சிவமெல்லாம் இருந்து செஞ்ச தவ ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு அந்த நூலை வந்து மீண்டும் அதை புனரமைச்சு அதுக்கடுத்தாக கொடுக்கப்படுத இடம்தான் பாதாள லோகத்திலே தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற ஒட்டுமொத்த சிவன்களெல்லாம் சேர்ந்த சிவமே தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் அந்த நூல் வந்து கொடுக்கப்படுகின்றது, வழங்கப்படுகின்றது, அமர்த்தப்படுகின்றது என்கின்ற நிலையிலே அந்த நூல் அந்த சித்தனுக்குள்ளே போகல அவன் பிம்பமா, அவன் வடிவமா, அவன் அவதாரமாக இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நாமத்தை ஈசனால், இறைவனால், அகத்தியனால் பெறப்பட்ட இகலோகத்திலே வாழ்ந்து வருகின்ற மானிட நிலையிலே இருந்து மாற்று வேற்று நிலையெல்லாம் கண்டு மாறுபட்ட வேறுபட்ட வழிகளிலெல்லாம் சென்று அகத்தியத்தை உணர்ந்து ஜெகத்தியத்தை உணர்ந்து அகத்தியமாய் அமர்ந்து சிவமாய் அமர்ந்த ஜெயக்குமார் என்ற சீனிவாசக பெருமாள் என்ற இயல் நாமம் கொண்ட அத்தகைய அவதார நிலைக்குள்ளே, அத்தகைய பின்ப நிலையான அத்தகைய நிலைக்குள்ளே, அவதார நிலையான உயர் சூட்சமத்துக்குள்ளே அந்த நூல் வந்து வழங்கப்படுது. அந்த நூலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு எதுக்குன்னா, சிவம் சூட்சமமாக காத்த நூல், கண்ணுக்கு தெரியாத நூல், யாரும் தொட முடியாத நூலுன்னா ஏடுன்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத நூல், யார் பேசுறது, யாரும் பேசாதங்க, பேசுனா வெளியே எழுந்திரிச்சு போயிருங்க. ஏன்னா இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியும். சபைக்கு வேண்டியதாளாக இருந்தாலும் சரி, சீடர்களாக இருந்தாலும் சரி, சிவத்தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அகத்திய தொண்டர்களான நூல் பேசினா பாவ நிலைகளை சுமந்து தான் வெளியே போக முடியும். இங்கே வந்து அலட்சியப்படுத்தி அமர்வன் தலை இது எல்லாரும் எளிமையாக அன்பாக அருளானந்தமாக சிவசித்த ஆனந்தமாக இருந்து கேட்கக்கூடிய இது சட்சங்கம் இது. ஏன்னா இது மனுஷங்க பேசினாலும் உள்ளுக்குள்ளே இருந்து இறைவன் உரையாடுகின்ற நிகழ்வு. அந்த சித்தனுக்குள் அந்த நூல் அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு
அகத்தியம் நிறைந்த அற்புதமான சபைதனிலே இருந்து அகத்தியனால் வழிநடத்திப்படுகின்ற அற்புதமான அத்தகைய சித்தனுக்குள் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற திருநாமத்தை வழங்கி அகத்தியன் உள்ளிருந்து துணையிருந்து ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்திருந்து அகத்தியமே ஜகத்தை ஆளும் என்கின்ற அற்புதமான நிலைதனிலே அந்நூல் அவனுக்குள் புதைக்கப்பட்டு வழங்கப்பட்டு அற்புதமாக பவனி வருகின்ற தலத்தில் இருந்தால் இங்கே வாரோம். அப்போ நூல் உள்ளே இருக்குது. நூலை அதை எப்படி சித்தன் பேசினான்னா எல்லா பிரபஞ்ச ஆற்றல்களும் வெளியே வந்துடும். அதாவது அந்த நூல் பிரளயம் எடுக்க முடியாது, வெளியில் வர முடியாதுன்னு. இப்போ சிவபெருமான் எப்படி கங்கையை தன் சிரசின் மேலே தாங்கி ஆற்றலையெல்லாம் என்ன கங்கை நேரடியாக பூலோகத்தில் பாஞ்சான்னா அது இந்த அந்த புண்ணியத்தை இது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது செதறிடும். அப்படிங்கிற இது இந்த சித்த வழி நடக்கிறவங்க இறை வழி நடக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ சிவபெருமான் சிரசாக சூட்சமமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அது ஆற்றலை தான் அப்படி சொல்லுது. சிவத்து மேலே விழுந்து கங்கை, அதுக்கு பிறகு அந்த கங்கை சிவனோட அப்படி ஒவ்வொரு மயிர்கால் வழியாகவும் விழத்தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே இங்கே நதிகளாக பெரும் சீற்றம் கொண்ட நதிகளாக புண்ணிய நதிகளாக நம்ம எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சூட்சமத்திலேயும் அந்த நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. பாதாள லோகத்துக்குள்ளெல்லாம் அது ஓடிக்கிட்டு இருக்குது. ஆகாயத்திலேயும் நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதான் மழையாக வருது. அது ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே போனான்னா பிறகு சயின்ஸுக்குள்ளே போயிடுவேன் நீங்கள். அந்த நிலையில் அந்த ஆற்றல் சிவமகா வாழை சித்தனுக்குள் அதுக்குள்ளே அகத்தியர் இருக்கார். பிரம்மாண்டமே இருக்குது, பிரபஞ்சமே இருக்குது. மொத்தத்தில் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற நாமத்திலே உயர் கணங்களெல்லாம் இருக்குது அந்த இது விஷயத்துக்குள்ளே. அப்போ அதுக்குள்ளே பகிரப்படுத நூல் சித்தனை நாடி நம்பி, சிவசபையை நாடி நம்பி, இங்கே இறைவன் தான் இருக்கார், இறைவன் அவதரித்த தலம்தான், சித்தர்கள்லாம் இங்கே ஆட்சி பண்ணுதாங்க, அகத்தியந்தான் இதை வழி நடத்திட்டு வாராரு, அகத்தியந்தான் இந்த சபையை கொடுத்து அருளி நூலை கொடுத்து எல்லாம் செஞ்சிட்டு வாராரு அப்படின்னு அகத்தியத்தை வணங்கி நிற்கல. அகத்தியம் அவங்கள வழி நடத்துதார். எப்படி வழி நடத்துகிறாரு? நூலுக்குள்ளே இருந்து சித்தனுக்குள்ளே இருந்து சிவசபையில் இருக்கக்கூடிய உயர்வான சீடர்களுக்குள்ளே இருந்து வாழும் கலையை கற்றுக் கொடுக்காங்க. வாழும் கலையை எப்படின்னா புண்ணியம் ஒன்று தான் நிரந்தரம், பெற்றவை யாவும் உனக்கு கிடையாது, எல்லாமே மாயை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் விளக்கி ஒரு அது அது வரலாறு தனியாக இருக்கும். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை யூடியூப்லலாம் பார்த்துக்கோங்க. ஒரு மனிதன் இந்த சபையை நம்பும்போது சரணாகதி அடையும் போது எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இறைவன் தான் எல்லாம், 24 மணி நேரமும் இறைவன் பஞ்சபூதங்களாக இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம எல்லாம் அதெல்லாம் கையேந்தி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு பூதம் நிப்பாட்டினான்னா மாறி மாறி தான் சொல்லப்படுது, இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு பூதம் நம்மளை கையை விரித்து உனக்கு கொடுக்க முடியாதுடா போடான்ட்டான்னா எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. உறக்கத்தில் கூட பஞ்சபூதங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. காற்றா நீரா ஆகாயமாக வெப்பமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் இருக்காங்க. என்ன பஞ்சபூதங்கள் தான் பிண்டமாக இருக்குது. பிண்டம்னா உடம்பு, உடம்புக்குள்ளே இருக்குதான் அண்டமாக இருக்குது. அப்போ சிவம் இங்கே இருக்கார். அது சிவம் இங்கேயும் உள்ளுக்குள்ளே இருக்கார். நமக்கு எடுத்துக்கிட்டோம் அவரை. காம குரோத லோப மதம் ஆச்சரிய பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அவரை உணராமல் இருக்கும். அவர் தான் பிரபஞ்சத்தில் இருக்கார். அதான் பஞ்சபூதங்களாக இருக்கார். பெரும் காற்றாக வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? புயலாக வந்தால் தாங்க முடியுமா? ஆழி அலைகளாக வந்தால் நம்மளால் தாங்க முடியுதா? ஒரே வெப்பம் அனலாக அப்படி விஷயங்களை யாரும் நம்ம இங்கே பார்க்கல. அந்த விஷயங்களையெல்லாம் யுகம் அறிஞ்சிருக்கு. அப்படி நெருப்பால் அழிஞ்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ சூரியன் இங்கே விழுந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? இப்படி எல்லா விஷயங்களும் நிகழ்ந்து இருக்கின்ற நேரத்தில் ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நம. அப்போ எப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்தான் சிவமாக இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுக்குள்ளே இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆற்றலை கொடுத்துக்கிட்டு, நடந்து வர்றதுக்கு ஆற்றல், சாப்பிட்றதுக்கு ஆற்றல், ஜீரணமாகிறதுக்கு ஆற்றல், நினைவுக்கு ஆற்றல், எல்லாமே பிரபஞ்சம்தான், பஞ்சபூதங்கள்லாம் ஆற்றலை கொடுக்குறது. அவர் தான் சிவம். அவரை நமக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. அவர் தெரியாமல் நம்ம அலைதோம், அங்கங்கே தேடி அலைதோம். அங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா, மலையில் இருப்பாரா, கோயிலுக்குள்ளே இருப்பாரா, சிவலிங்கத்துக்குள்ளே இருக்காரா, அங்கிட்டு இங்கிட்டு அலைதோம். ஆனால்
எல்லா இறைநிலையும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பிறகு பேசிக்கோங்க. எல்லா இறைநிலையும் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இந்திரியங்களால் அந்த குணங்களால் நம்ம அதை மறந்துடுறோம். அப்போ அந்த விஷயங்களால் சுட்டி காட்டி சீடர்களை வழி நடத்த சொல்லக்கூடிய இடம்தான் இறைவன் அமர்ந்த தலம் தான் இறைமகாதவம். அவன் சித்தனுக்குள்ளே இருந்து சித்தன் உரை மூலமாகவும் சிவசூட்சம நூல் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. முதல்ல நாங்களாம் ஜீவ ஏடுகள் வழியாக தான் சித்தர்கள் வழி நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 30 வருட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு 27 வருடங்களில் இருந்து வழியை நடத்தி அதன் மூலம் தான் அகத்தியனை ஆசானாக இருந்து அகத்தியர் சொல்லு தான் ஒரு எட்டு கூட மாற்றி வைக்காத நிலையில் இருந்த நிலைக்காக கிடங்குலோய் குதினா குதிச்சிருவோம், அங்கே வேணால் குடிச்சிருவோம், அங்கே மிருகங்கள் இருக்கும், ஆபத்து இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும், அங்கே போய் தவம் இருக்குது போம்பார், கையில் காசு இருக்காது, துணைக்கு ஆள் இருக்காது, எல்லார்ட்டையும் சொல்லாமல் பெரியாமல் நைட்டாக ஓடி ஏறுவோம், நடந்து போவோம். புதிய மலை அங்கே இங்கே எங்கே சொல்லுவாங்கன்னே தெரியாது. ஜீவநாடியில் கண்ணும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. இப்போ இருக்க மாதிரியெல்லாம் அப்போ வசதிகள் கிடையாது. சாதன நிலையெல்லாம் இப்போ பார்க்க முடியல, போட்டு எங்கே இருக்குது, எங்கே போகுது, எந்த இடம் எங்கே இருக்குதுன்னு இப்போ பார்த்துருந்தோம்ல கூகுளில். அப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. கண் போன போக்கில் மனம் போன போக்கில் மனிதர்கள் போன மாதிரி போகாமல் மகானாக பயணிக்கும். அகத்தியர் சொன்ன வாக்கிற்கிணங்க அதில் கலியுகத்தில் எத்தனை தடைகள் வரும்னு தெரியும். அதையெல்லாம் தகர்த்து பயணப்பட்டு ஓயாத பயணம், நிற்காத பயணம், நீண்ட பயணம், இடைத்தடை இல்லாத பயணம், அகத்தியன் உடைமைத்து அகத்தியனே தவம் இருந்த அற்புதமான பயணம், அகத்தியன் நடந்த பயணம். ஏன்னா அகத்தியர் உள்ளே இருக்க போய் தான் அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது சாதாரண மனுஷங்களால். அப்படி பயணப்பட்டு ஜீவநாடிகள் வழிகாட்டி பயணப்பட்டு திரு என்கின்ற ஊர்களெல்லாம் சென்று அதில் ஆசி மொழிகள் கேட்டு அகத்தியன் சொன்ன சொல்மொழிகள் கேட்டு உணர்வித்தம் உள்ளுக்குள்ளே இருந்து உணர்த்துற மொழி கேட்டு பயணித்து மாற்று வேற்று நிலைக்குள்ளெல்லாம் வெளியே வர வச்சார் அகத்திய பெருமான். ஏன்னா வினையின்பால் சுமந்து வீண் நிலை கொண்டு அலைந்த போது அதை மாற்றி மனிதனாக்கி மனித புனிதனை மகானாக்கி சித்தனாக்கி சிவமாக்கிய நிலையிலிருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அப்படி அகத்திய பெருமான் இடர் இன்னல் கண்ட பயணங்களெல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டே காடு மலையெல்லாம் அழைச்சிட்டு போகிறாரு. கனவுல யோக நிதிரையில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வழி நடத்தி இப்போ அப்படி படிப்படியாக வந்து அது இன்னும் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க தெரியும். இப்போ நான் உட்கார்ந்துருக்க நிலை எப்படின்னா அந்த கலியுக தேவ சித்த சபைன்னு நாமம் தொடங்கி இப்போ பிரபஞ்சத்துக்கே இதான் சபைன்ட்டாங்க. சொல்லப்போனால் ஜீரணிக்க முடியாது. புண்ணியவான்கள் ஜீரணிச்சுக்கிடுவாங்க, புனிதர்கள் ஜீரணிச்சுக்கிடுவாங்க. மாற்று வேற்று நிலைகள் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களால ஜீரணிக்க முடியாது. உள்ளதை சொல்லுவாங்க, உள்ளதை சொல்லத இடம் தான் இது. என்ன உள்ளதை சொல்லதுக்கு இங்கே எப்பவும் அப்போ நாங்கள் நல்லவங்களா? எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் கடவுள் தான். ஆனால் நம்ம பார்க்காம இருக்கோம், அலட்சியப்படுத்துவோம்னா அதுக்கு அப்போ தான் காவி கட்டணுமா இல்லாட்டி இப்படி போடணுமா, அது ருத்ராட்சம் போடணுமான்னு அவசியம் கிடையாது. அப்போ காட்டுக்கு போகணுமா, வனாந்தரத்துக்கு போகணுமா, குடும்பங்குட்டியெல்லாம் விட்டுட்டு போகணுமா, பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு போகணுமா, சம்பாத்தியம் பண்ணக்கூடாதா, வேலை பார்க்கக்கூடாதா, அது எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லாம் செய்யுங்க, வேலை பாருங்க, எல்லா பொருளோடையும் இருங்க, எல்லா விஷயங்கள்லையும் திளைத்திருந்த பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருங்க, அதிகமாக மகிழ்ச்சியாக இருங்க. சாதாரணமாக வினை சேர்ந்த மாந்தர்கள் மாதிரி சல்லுப்புன்னு விழ வேண்டியிருக்கும் பிள்ளைகள்கிட்ட. நீங்கள் மகானாய் பாருங்கள், பிள்ளைகிட்ட ரொம்ப பரிவாக பேசக்கூடிய நிலை வரும், பிரபஞ்சத்திட்ட பரிவாக பார்க்கக்கூடிய நிலை வரும், எல்லாரையும் நண்பர்களாக பார்க்க நிலை வரும், விரோதிகளையெல்லாம் நண்பர்களாக பார்க்க நிலை வரும். நம்ம வழி நடக்க விடாமல் தடுத்தவங்களாம் நல்லவங்களாக பார்க்கக்கூடிய நிலை வரும். ஏன்னா தெரிஞ்சு வரும் அவனுக்குள்ளே இறைவன் உணராமல் இருக்கான், இறைத்தன்மையை உணராமல் இருக்கான், அவன் செஞ்ச பாவங்கள் சாபங்கள் அவனை இப்படி கூறு கெட்டு புத்தி கெட்டு மதி கெட்டு மயக்க நிலையில் வச்சிருக்குன்னு, அவனும் இறையோட அவதார நிலைதான்னு அவங்கள முடிஞ்ச மட்டும் உள்ள கூட நேசமாக பாசமாக அந்த மனித நேயத்தோட அந்த இறை நேயத்தோடு அவன்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய அவங்கள தொடர்பில் இருக்கக்கூடிய நிலை தான் உயர்நிலை. அப்போ அப்படி வேற்று மாற்று நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதனை சபையை புரிய வைக்கும்போது அவனுக்குள்ள ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பிரளயம் எடுக்கு வழங்கப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது, வார்க்கப்படுகின்றது. முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களால் சூட்சமத்தில் அவனுக்குள்ள இயல்பிலையும் சில விஷயங்கள் செய்து, சூட்சமத்திலையும் சில விஷயங்கள் செய்து அந்த நூல் வழங்கப்படுது.
அந்த நூல் வழங்கினான்னா அந்த நூல் அதுக்குள்ளே இருந்து பிரளயம் எடுக்கு. அகத்தியமா, விஸ்வாமித்திரரா, பாம்பாட்டி சித்தரா, முக்கத்து முக்கோடி தேவர்களா, நவகோடி சித்தர்களா, யாரன்னாலும் சித்தனுக்குள் இருக்கிற ஆற்றலை அங்கே 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 வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பேர்த்தெடுத்து அங்கே இருந்து சித்தர்களை பேச வைக்கக்கூடிய ஒரு நிலை அகத்தியத்தின் உயர் சூட்டலா. இங்கே இந்த சபைக்கு தலைவர் அகத்தியர் தான். எல்லாம் உயர் சூட்சமதாரி அகத்திய பெருமான் கூட உட்காந்துக்கிட்டு இருப்பார். இப்போ பேசிக்கிட்டு இருக்கானா அகத்திய பெருமான் உட்காந்துக்கிட்டு இருப்பார். வேறு கணங்கள் ஃபுல்லாக அவருக்குள்ளே இருக்கும். அப்படி இயல்பில் இருக்கக்கூடிய சபை ஒன்று உலகத்தில் இருக்குன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. சிவபெருமானை கூட்டு பேசணுமா, அடுத்த நொடி யாராச்சும் சிவபெருமானை கூட்டு பேசுறதுக்கு எவனாச்சும் மனுஷன் இருக்கானா இருந்தால் கூட்டுவாங்க. அகத்தியரை நான் கூட்டு பேசிடுவேன்னு எவனாச்சும் ஒருத்தன் தான் கூட்டுவாங்க. யாராக இருந்தாலும் சரி. 14 லோகத்தில் பூமிக்கு மட்டும் சவால் விடலை, 14 லோகத்துக்கும் இது மாதிரி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இல்லைன்ட்டாங்க. யாருக்கும் கொடுக்கலன்றாங்க. மகான்கள், யோகிகள், பெரிய பெரிய அவதார புருஷர்கள், ஏன் தேவர்களுக்கே தலைவனான தேவேந்திரன் கையில் கூட இல்லைன்னு சொல்லுவார் அகத்திய பெருமான். தேவேந்திரனா எனக்கு கூட கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்ல, இந்த நூலுக்குள்ளே இருந்து பேசல எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய நூல் இது. ஆனால் இப்படி நூலை டக்குன்னு சொன்ன உடனே உங்களால் ஏற்றுக்கிட முடியாது. அதுக்கு சித்த சபை பொறுப்பு கிடையாது, சிவசபை பொறுப்பு கிடையாது, பிரபஞ்ச மகா சபை பொறுப்பு கிடையாது, பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் குடி கொண்டு இருக்கின்ற சபை பொறுப்பு கிடையாது. அங்கே வந்திருக்கிற சீடர்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தானா தெரியும். அங்கே வழி நடக்கின்ற சீடர்கள் பிரித்து வச்சு பார்க்கல யாரும். நீங்களும் சீடர்களாக வாங்க, வீட்டிலே இருந்துட்டு சீடர்களாக வாங்க. அந்த யூடியூப் நீங்கள் எங்களை கூட பார்க்க வேண்டாம். அந்த அகஸ்தியன் பிரபஞ்ச ராஜ்யங்கிறது யூடியூப் சேனலை அகத்திய பெருமான் 96 நாள் தத்துவ நாட்கள் பார்க்க சொல்லுதாரு. அதை பாருங்கள், நீ சித்தனாயிருவேங்காரு. சித்தனானா எப்படி எல்லா நிலைக்குள்ளையும் சென்று பார்க்கணும். அந்த நான் இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கையில் ஒரு மனுஷனை சித்தனாயிரம். எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க. சபைக்கு வராமல் நூல் தாங்குதாங்க. அங்கே அவங்க இறை காட்சியை பார்க்காங்க, இறை சித்தனோட பேசுகிறாங்க, அகத்தியரோட பேசுகிறாங்க, முருகப்பெருமானோட பேசுகிறாங்க, பிரபஞ்சத்தோடு பேசுகிறாங்க, பிரபஞ்சமாக இருக்காங்க. அவங்களாம் வரப்போகிறாங்க. கூடிய விரைவில் சிவசபையை நோக்கி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்காங்க. வேறு வேறு தேசங்களில் இருக்காங்க சீடர்கள். அவங்களாம் இந்த இதை பார்த்து இது நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்து எல்லா விஷயமும் செய்து இந்த கையில் இருக்கக்கூடிய சாதனம் இது மூலியமாக கலியுகம் தகர்த்தெறியப்பட்டுக்கிட்டு இருக்குது. பிரம்மயுகம், பிரபஞ்ச தர்ம யுகம் மலர்ந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தாங்க. ஆனால் இதை கலியை தகர்க்கத ஆயுதமாக கையில் வச்சுருக்கோம் நாங்கள். பிரபஞ்ச ராஜ்யத்துக்குள்ளே போயிருங்க, வெளியே வரமாட்டேயே, எங்கேயும் போக மாட்டேயே, யார் சொன்னதையும் கேட்க மாட்டேயே. நீங்கள் சொன்னதையும் கேட்பைய, நீங்கள் சொன்னதான் நீங்கள் கேட்பைய. ஏன்னா நீங்கள் தான் சிவமாக மாறிடுவிய, சித்தர்களாக மாறிடுவிய. எவன் சொன்னதை கேட்பைய. அங்கே வா இங்கே வா, சிவத்தை காமிக்க, அகத்தியத்தை காமிக்க, அதை காமிக்க, இதை காமிக்க, செய்வன் இருக்குது, பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது, அப்படியெல்லாம் எல்லாம் இருக்குது உலகத்தில். பேயும் இருக்குது, பிசாசு இருக்குது, நல்லவன் கெட்டவன் இருக்கிற மாதிரி இறைவன் இருக்கல, இறைக்கு மாற்று சக்திகளும் இருக்குது, எல்லாம் செய்யலாம். ஆனால் எவன் செஞ்சாலும் எதுவுமே செய்யாது. அகத்தியம் உள்ளிருக்க, சிவம் உள்ளிருக்க, சிவ பிரபஞ்சம் உள்ளிருக்க, எவனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. அங்கே எனக்கு விபூதியை கொண்டாந்து ஊதிட்டு போயிட்டான், கட்டம் போட்டுட்டு போயிட்டான், சதுரம் போட்டு போயிட்டான், எலுமிச்சங்கனியை வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான், அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், எதை செஞ்சாலும் அவனுக்கே போயிடும். சித்த சபை சீடர்களை கண்டா கணங்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். அந்த துர்கணங்கள், துர்தேவதைகள் கூட வந்த வழி தெரியாமல் அங்கே போய் போட்டு என்னையை சாக சொல்லுதியா ஓடிடும். அவன் இங்கே எடுத்து பார்க்கான்னா சரி இவன் சிவசபை சீடரு போனால் தொலைச்சி போடுவாங்கன்ட்டு காளி கூட கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம்ப்பான்ட்டு ஓடுது இடம். அப்படி இடம் தான் இங்கே இடம். ஏன்னா காளியாக தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. காளி அந்த காளி இந்த காளி எல்லா காளியும் சேர்த்து ஒட்டு மொத்த அம்பாலாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு சிவத்துக்குள்ளே. அப்போ எந்த காளியால் இங்கே வரும் அந்த காளி இந்த காளி ரத்த காட்டேரி பித்த காட்டேரின்னு எந்த காட்டேரியும் வர முடியாது, எந்த எதிர் ஆட்டர்களும் வர முடியாது. அவன் ஊதி விட்டுட்டான், அவன் அதை செஞ்சுட்டான், அங்கே போனான் இங்கே போனான், நிறைமதிக்கு போனான் குறைமதிக்கு போனான், அங்கிட்டு போயிட்டு வந்தான் இங்கிட்டு போயிட்டான், முளவத்தால் அரைச்சி பூசினா, எதை அரைச்சி பூசினான்னு அவன் மேலே தான் காந்தோம். சித்த சபைக்கு சீடர்கள் மேலே பூசதுக்கு போயிருக்காங்க, அவங்க மேலே காந்திருக்கு, ஓடியாந்துட்டாங்க. எங்களும் ஏதாச்சும் போய் பார்க்க போனால் எந்திரிச்சு போய் என்ன சாக போறியா, அங்கே போய் திருப்பாக நெருப்பாக சிவம் எரிஞ்சிக்கிட்டு இருக்காருயா, அங்கே போகிறான் ஏடா கண்ணுக்கு தெரியுது ஓடி போயிடுவாங்க அப்படின்னா ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இங்கே போய் கேட்குது அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்ட்டு. இங்கே யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இங்கே மந்திரவாதிகளும் இருக்காங்கள்ல, வேற்று மாற்று நிலைகளில் உள்ளவங்க, அவங்களாம் அங்கே கேட்குது இங்கே கேட்குது.
அதாவது பிரபஞ்சத்தை விட்டே போயிட்டாங்க. இதை கேட்டவங்க, இதை எதையாவது செய்யணும்னு நினச்சவங்க, பிரபஞ்சம் வந்து அவனை தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டுன்னா ஆள் இல்லை, போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது. அது இறை ஆற்றல். அப்படி நிலைகள்லாம் சிபதி இல்லைன்னா இப்படி ஒரு சபையை நடந்து இறையாக உட்கார்ந்து இறை பிரபஞ்சமாக இருந்து இறை பேராற்றலாக இருந்து இறை நூல் சுமந்து இறை சித்தர்களின் ஆற்றலாக இருந்து இப்படி முழக்கமிட முடியுமா? யாராலையும் வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரானாலும் வா, இது மாதிரி பேச விடு, கேட்போம், நாங்களும் கேட்கும். அகத்தியர் வந்து நான் ஓடிடுறேங்காரு சிவபெருமான். அப்படி எவனாச்சும் சொல்லிட்டா இந்த இடத்த விட்டு நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், பிரபஞ்ச சபையை கேன்சல்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுவோன்னு சிவபெருமான் சொல்லுதாரு. அதனால தான் அதைத்தான் நாங்களும் உங்கள்கிட்ட சொல்லுதோம். என்ன இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்லுதோம். வேறு இது ஆணவத்தில் கூத்தாட இல்லை, அகந்தையில் கூத்தாடலை, ஒன்றும் கூத்தாடலை. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இவங்கெல்லாம் என்னைய சித்தர்கள், நேற்று வரைக்கும் பித்தர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி சித்தர்களா அப்படின்னு சொல்லுதாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பித்தர்கள் தான். நம்மளை சொல்லையில் சித்தர்களை பார்த்து பித்தர்கள்னால் அவங்க பித்தர்கள் தானே. அவங்க என்னென்ன சொல்லுதாங்களோ எப்படி பார்க்க முடியும்? இறைவனை பார்க்கறதுக்கு யாருக்காச்சும் இங்கே கண்கள் இருக்கா? இறைவன் யார் கண்ணுக்காச்சும் தெரியுதானா? இறைவனாக மாறினா தான் இறைவனை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சித்தனை தெரியணும்னா, ஒரு புத்தனை தெரியணும்னா, அவனோட விஷயங்களை அறியணும்னா பார்த்துக்கலாம். அந்த ஓராறு சித்தர், இந்த ஓராறு சித்தர்னு பார்த்துக்கலாம். தாடி வச்சுருக்கான்னு பார்த்துக்கலாம், கம்பு வச்சுருக்கானா, கவுட்டை வச்சுருக்கானா, கமண்டலம் வச்சுருக்கானான்னு பார்த்துக்கலாம். அது சித்து ஒன்றுமே நிராயுத பாணியாக போய்கிட்டுருப்போம். அவனுக்குள்ளே எல்லாம் இருக்கும். 14 லோகங்களில் எல்லா ஆயுதமும் அவனுக்குள்ளே இருக்கும். சூளம் இருக்கும், வேல் இருக்கும், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், என்ன உயர் ஆயுதங்கள் இருக்கோ அது ஃபுல்லாக ஒருத்தனுக்குள்ளே இருக்குன்னா அவன் சித்தன். அப்படி தாங்கி நிற்கிற சபை தான் சிவமகா வாழை சித்த சபை, அகத்திய பிரபஞ்ச சபை. அத்தனை கையில் இருக்கிற ஆயுதங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய சபை. சிவபெருமான்கிட்ட இப்படி கையை காட்டின அடுத்த நொடி கூட காத்திருக்க மாட்டார். அடுத்த நொடி இங்கே வந்துடும் ஆயுதம். இங்கிட்டு முருகப்பெருமான்கிட்ட இப்படின்னா வேலு வந்துடும். அதெல்லாம் எனக்கு தெரியலன்னா நீ உனக்கு தெரியறதுக்கு தகுதி இல்லை. அந்த வடிவேலு ஒரு படத்தில் சொன்னாம்ல, போய் பார்த்துக்கிட்டு இறைவனை காமிக்க வாங்க வாங்க வாங்கன்ட்டு என்னத்தையும் ஒரு டெக்னிக்கல் பண்ணி ஓடி போயிடுவான். அது மாதிரி நீ மாறினா தான் நான் அவனை பார்க்க முடியும். சித்தனை இவங்கெல்லாம் சித்தர்களா, எனக்கு தெரிய எப்படி அலைஞ்சாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க, சொல்ல போகிறாங்க. அது நமக்கு கவலை இல்லை. நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கன்னா கூட வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு, நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். அப்படி கூப்பிடுற இடம் தான் இது. இறைவனுக்குள்ள இறைவன் நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிடும். அதுக்காண்டி தான் அப்படி கட் பண்ணி பேசுது. இறைத்தன்மைனா என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீ கொடுத்தது. நான் பட்டா வச்சுருந்தாலும் சரி, அது வச்சுருந்தாலும் இது வச்சுருந்தாலும், அந்த பேங்கில் போட்டு இந்த பேங்கில் பாஸ்புக் வச்சுருந்தாலும் எல்லாம் நீ நினச்சா ஒரு நேரத்தில் ஆட்டி விட்டுருவேன். புஜ்ஜில் போச்சுல்ல, இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் உனக்கு மண்ணை தின்னுக்கிட்டு கிடந்தாங்க. ஒரு ஆட்டை அடிச்சு பூமாதேவி வந்து லேசாக அதிர்ச்சி, எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. வைரம் எங்கே வச்சுன்னு தெரில, தங்கம் எங்கே வச்சுன்னு தெரில, அங்கங்கே பிராஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் ஒரு பிராஞ்சும் இல்லாமல் எல்லாரும் கையேந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேறு மொழியில், ஹிந்தியில், தமிழில் கேட்கலை. அது மாதிரி வந்து இறைவன் நினச்சா ஆழிப்பேரைகள் வந்தது என்ன ஆச்சு? அது வந்து அகத்திய பெருமான் சொல்லுதாரு, இயற்கை வந்து நம்மளை பார்த்து காரி துப்பிச்சிங்காரு, உமிழ்ந்ததுங்காரு. நீ செஞ்சதை அம்போக்குத்தானே ஆணவத்தையும் பார்க்காம அடுத்தவனை போட்டு கொடுக்குது, காட்டி கொடுக்குது, உன்னுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்தவனை பூரா பலிகடாவை ஆக்குது, எல்லாரையும் தப்பாக பார்க்குறது, தவறாக பார்க்குறது. நீ தவறானவனாக இருந்துக்கிட்டு நீ நல்லவனாக இருந்துட்டா கூட கிடையாது. அத்தனை அயோக்கியத்தானமும் அத்தனை தில்லு முள்ளு அத்தனை டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. இவன் சொன்னால் ஐ ஆம் பிரில்லியன்ட், ஐ ஆம் வந்து டெக்னிக்கல் மேன் அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்தவன் செஞ்சால் ஏமாற்றிடுவாங்க. அது வந்து பிஸ்னஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவன் செஞ்சால் என்னை மோசம் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் என்னன்னாலும் செய்யலாம். இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்தில் சக்ஸஸ்ஃபுல் மேன்னா அவன் எவனாச்சும் 2 கம்பெனியை கெடுத்துருக்கணும், இல்லாட்டி தொழிலாளி வாயில் மண்ணள்ளி போட்டிருக்கணும். இப்படி செஞ்சால் தான் ஒருத்தன் சக்ஸஸ் மேனாக ஆக முடியும். என்னைக்காச்சும் தானம் பண்ணியிருக்கானா, தர்மம் பண்ணியிருக்கானா, அன்னதானம் போட்டிருக்கானா? கிடையாது. அவனை எப்படி ஏமாற்றி வேலை வாங்குது, டிவியை பார்த்து வேலைவாரு, அதை செஞ்சு வேலைவாரு, டூர் போயிட்டு வா, அதிகமாக ஓலை, இப்படி கொன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நியாயம் கிடையாது, எல்லாமே அநியாயம். என்ன அவன் வந்து ரொம்ப துவண்டு போயிட்டானா ஒரு டூர் போயிட்டு வான்னா அதிகமாக வேலை வைப்பானா, ஒரு டீ குடி போய் வந்து பேட்மிண்டன் விளாண்டுட்டு வா, இப்படியெல்லாம் சொல்லி அவனை வந்து சக்கையாக பிழிஞ்சு தூட போட்டுருவாங்க. அவன்கிட்ட உழைப்பில் எடுத்த விஷயத்தான் வச்சுக்கிட்டு எல்லா
எல்லா விஷயங்களையும் சொல்லி எல்லா நிலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே ஊடுருவி பாருங்கள். எல்லா சக்ஸஸ் மேன் சக்ஸஸ் விஷயம் அப்படின்னு சொல்லுறவங்க இதுக்குள்ளே இப்படி சுத்தம் இருக்காது. எல்லாரையும் சொல்லலை, ஒருத்தன்லாம் 60% ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு போன பெரிய சக்ஸஸ் மேனு இருக்கத்தான் செய்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் இல்லை, உடம்ப கூட காக்கா குருவி போட்டு போயிட்டார். அப்படி 60% எழுதி வச்சுருவா. எல்லாருக்கும் தெரியும், யாருன்னு தெரியும், சொல்ல விரும்பலை. உடம்ப கூட வந்து அந்த பறவைகளுக்கு உணவாக போட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த மனிதர் அவர் இப்போ தான் இருக்கார். அது மாதிரி இன்னும் இருக்காங்க, அடையாளம் தெரியாதவங்க. அவங்களையெல்லாம் சொல்லலை, அவங்களையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் வந்து நமக்கு வாய் பிரச்சனை ஆயிரும், சொல்லக்கூடாது. மொத்தத்தில் இயல்பில் சொல்லுதோம். அப்படி விஷயங்களையெல்லாம் இப்படிலாம் கற்றுக் கொடுத்து போயில இந்த நூல் போகுது. அந்த நூல் வழியாக அதான் அந்த நூல் தான் சிவமகா வாழை சித்தனுக்கு ஆயுதமாக இருக்குது. ஒரு ஆயுதம் கிடையாது, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு ஆயுதம். இப்போ இவர் இருக்காருன்னா இவர் ஒரு சீடர், இவருக்குள்ளே அகத்தியர் பேசுகிறார். யாருனாலும் பேசுவாங்க. அகத்தியம் எப்பவும் அமர்ந்திருப்பார். மற்ற கூப்பிட்ட நேரங்கள்லாம் கணங்கள் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி அங்கே சென்னையில் ஒரு சீடர், இன்னும் சீடர்கள் எல்லாம் ரொம்ப வர இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் கிளைச்சபை, இது வந்து கிளைச்சபையாக மாறப்போகுது. இது இல்சபை கூட்டம்தான். கோயில்பட்டில் நம்ம இருந்த ஊர் தான், பார்த்த மாந்தர்களாம், பழகுனவங்களாம் ஜீரணிக்க முடியலை. இவங்களுக்கா இப்படி? அந்த ஊரில் என்ன இருக்குது, வண்டான எல்லையில் அது என்ன அவ்வளோ பெரிய உயர்தலமா? அது என்ன, அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது, யார் இருந்து சொல்லி கொடுத்தாங்க, எந்த மகான் வந்து அந்த இடத்துல பிறந்தார் என்ன அப்படின்னு போய்கிட்டு அங்கே வரமாட்டாங்க. ஏன்னா பூரம் கூட இருந்தவங்க, கூட படித்தவங்க, நம்ம பார்த்தவங்க. ஏன்னா ஜீரணிக்க முடியாது. அந்த வேற்று மாற்று நிலைகள் உள்ளே இருக்குல்ல, இருக்காங்க, வாராங்க. திருச்சியில் இருந்து வாராங்க, கோயம்புத்தூரில் இருந்து வராங்க, வெளிநாடுகளில் இருந்து வராமலே பழகிக்கிட்டு இருக்காங்க. தென்காசி தளத்தில் இருந்து வராங்க, செங்கல்பட்டு இடத்துல இருந்து வராங்க, உலகம் ஃபுல்லாக இருந்த இடத்துல இருந்து வரப்போகிறாங்க. இங்கே அவங்களாம் வந்த பிறகு இங்கே வந்து வரணும்னு நினப்பாங்க. வரணும்னு நினைக்கிறவங்க வர முடியாது. ஏன்னா அங்கே கேட்டை சாத்திடுவாங்க அங்கே சித்தர்கள். இப்போமே வந்து சேர்றவங்க இறை சபையோட, இறை சித்தர்களோட, இறை அவதரித்த தலத்தில், இறைவனாக அமர்ந்து இறைவன் வழி நடத்தக்கூடிய தலத்தில் அப்படி இறைமொழி கேட்டு, உயர்மொழி கேட்டு, உன்னத மொழி கேட்டு பயணப்படலாம். அதை இப்போ வந்து கோயில்பட்டி மாநகரில் வந்து சொல்லதுக்காக சபையை உணர்ந்தவர், அவர் எங்கே, சிவகுமார் எங்கே, அவரும் பல குழப்ப நிலைகளில் இருந்து அங்கங்கே ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு சபை சீடராக வந்திருக்காரு. அவர் வந்து சீடராக வந்து இல்சபையில் வாங்க இவர் தான் இல்சபையில். இவரும் பல விஷயங்கள் பல இடங்களில் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு எங்கிட்டையும் வந்து விடாமல் கொடன்னு கொடைஞ்சி அதுக்குள்ளே கூட்டு கேட்டு, இதுக்குள்ளே போய் கேட்டு, எல்லா நிலைகளையும் போய் கேட்டார். எல்லாம் நூல் உள்ளே இருக்கிறதுனால பதில் சொல்ல முடிஞ்சது. அப்போ நானுன்னு சொல்லவே ஒரு நான் தானே அப்படின்னாரு. இவர் தான் கேட்டார். இன்னும் ரொம்ப விஷயங்கள் கேட்டார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நானுன்னு நம்ம சொல்லுதோம், அதே ஒரு நான் தானே சாமி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ரொம்ப கேட்டு அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் கடைசியில் என்ன ஒரு முடிவுக்கு வந்தார், ஒன்றுமே இல்லை, அதற்குள்ளே தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுக்கிட்டார். ஒன்றுமே தெரியாது, புரியாது, அதுதான் இறைவன். ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிய, உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது அப்படின்னு கடைசியாக இப்போ ஏற்றுக்கிட்டார். அதன் வெளிப்பாடு தான் இல்சபையில் நடக்க வேண்டிய அற்புதமான இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி இது வந்து கிளைச்சபையாக மாறப்போகுது. அந்த இல்சபையைத்தான் இப்போ வந்து இங்கே கிளைச்சபையாக மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். சீடர்கள் வரப்போகிறாங்க, ரொம்ப சீடர்கள் இருக்காங்க. இயல்பில் எல்லா கோயில்பட்டி மக்களையும் சொல்லலை, எங்களுக்குன்னு உள்ள இறை மக்கள் இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் சூட்சமாக உட்காந்துருக்காங்க, இங்கேயும் உட்காந்துருக்காங்க, அங்கே வர முடியாமல் இருக்காங்க. எதிர்காலங்களில் இப்படி பதாகைகள் கூட வைக்க மாட்டோம். இத்தனாம் தேதி இங்கே சச்சங்கம்னா இங்கே வந்து இந்த இடம் பிடிக்காது, அப்படி வரப்போகுது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே வரப்போகுது. சொல்லிட்டாங்க, டைம் சொல்லிட்டாங்க. சித்த சபைக்கு அங்கங்கே கிளைச்சபையில் வரக்கூடிய டயத்தை வந்து முருகப்பெருமான் சொல்லிட்டாரு. வேல் பகிர்வுக்கு நாள், அதாவது கந்த சஷ்டிக்கு நாள் அது இந்த வளர்ச்சியெல்லாம் நின்றும் பெரும் வளர்ச்சி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு உரைக்கும். எல்லா இடங்களையும் கிளைச்சபைகள் வந்து நிறைய போது. இது கடவுளால் மட்டும்தான் இவ்வளவு தைரியமாக உரைக்க முடியும். கடவுளே உள்ளமர்ந்து, சித்தர்களே உள்ளமர்ந்து, அகத்தியமே உள்ளமர்ந்து, பிரபஞ்சமே உள்ளமர்ந்து சொல்லுகின்ற வார்த்தை இது. 30 ஆண்டு காலம் இடைவிடாத வளர்ச்சி.
இடைவிடாத சித்தர்களின் முயற்சி. எங்கள் முயற்சின்னு சொல்லக்கூடாது, இது அகத்திய பெருமானோட முயற்சி. அவர் எத்தனை யுகமாக முயற்சி பண்ணணும்னு தெரியாது. இயல்பில் வண்டானத்தில் அமர்ந்து அவர் 27 ஆண்டு காலமாக சொல்லப்படுது. அவர் தான் சொல்லுவார், 3 வயசில் தரிசனம் கிடைச்சாலும், இடையில் அகத்திய பெருமான் காட்சி கிடைச்சாலும், இடையில அகத்திய பெருமான் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்தாலும், பால திரிபுர சுந்தரி தட்டி எழுப்பி வழி நடக்கிய துடித்தது, அம்பாள் செஞ்சது, எல்லா விஷயங்கள் இருந்தாலும் 27 வருடங்களுக்கு முன்பாக இருந்து அகத்திய பெருமான் உள்ளே இருந்து உயர் இங்கே நடக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள், அவன் எப்படி இவன் எப்படி அங்கே எப்படி நடக்கு இங்கே எப்படி நடக்கு, கூட இருக்கிறவன் என்ன செய்தான், நண்பனாக இருக்கிறவன் என்ன செய்தான், தூரம் இருக்கிறவன் எவ்வளோ உதவி பண்ணுதான், காணாதவங்க எவ்வளோ செய்தாங்க, கண்டு கொண்டு இருக்கிறவங்க என்ன செய்தாங்க, உறவினர்கள் என்ன செய்தாங்க, வாழ்த்தி பேசி எப்படி வஞ்சகம் பண்ணுதாங்க, வஞ்சகம் மாதிரி காட்சி அளிக்கவங்க எப்படி வாழ்த்தி பேசுகிறாங்க, இருந்தும் கொடுக்காமல் இருந்தவங்க எத்தனை பேர், இல்லாதப்பம் கொடுக்க நினச்சவங்க எத்தனை பேர், வாழ்ந்து வாழாமல் இருந்தும் வாழ வைக்க நினச்சவங்க எத்தனை பேர், எப்படியோ வாழ்ந்த போதும் கண்டுக்காமல் விட்டவங்க எத்தனை பேர். எல்லா விஷயம் பிரபஞ்சம் அகத்திய முள்ளிருந்து அணு அணுவா அங்கே பார்த்து இங்கே பார்த்து, நாயை பார்த்து நரியை பார்த்து, பேயை பார்த்து பிசாசை பார்த்து, மனுஷனை பார்த்து, அவன் இவன் எல்லாவனையும் பார்த்து கற்றுக்கிட வச்சு கடைசியில் சபை கொடுத்து, சபைக்கு அங்கங்கே இருக்கிற ஜீவநாடிகள் ஃபுல்லாக நாயை பேய அலைஞ்சி கண்டு பார்த்த நிகழ்வுகள் அகத்திய பெருமான் அவ்வளோ விஷயங்கள் செய்து அங்கங்கே தவம் இருக்க வச்சு கொண்ட அற்புதமான நிலையில் ஆதி கைலாய சிவசூட்சமனுள் உள்ள அமர வச்சு, இதை யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், யாருக்கும் நான் அலைஞ்சதை மாதிரி அகத்தியம் அலைஞ்சதை மாதிரி கஷ்டப்படாமல், அகத்திய பெருமான் எனக்குள்ளே இருந்து கஷ்டப்படுத்தின மாதிரி கஷ்டப்படுத்தாமல், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், சபைக்கு வந்தானா எதுமாச்சும் தெரியும்னா ஒன்றுமே தெரிய வேண்டாம், நீ உனக்கு தெரியக்கூடாது, நீயே உனக்கு தெரியாமல் போனால் நானா நீ ஆயிடுவேன்னு சொல்லுதாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும், எல்லாரும் சீடர்களுக்கு லேசாக சொன்னால் புரியும். நீ நான்கள் அகம் இல்லாமல் இருந்தால் உனக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படிங்கிற நிலையில் சீடர்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டு வரைநிலை இந்த நூல் பகிரப்படுது. இப்படி தான் பேசணும்னு கிடையாது, சபையை பார்த்த மாத்திரத்தில் நூல் பகிரப்படுது. அது அவங்க வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. வாழும் கலையை கற்றுக் கொடுக்கு, நல்லது கெட்டது எதுன்னு பார்க்க வைக்கி, எது நம்மளை தடுக்கு, வினைகள் எப்படி நம்மளை தடுக்குன்னு பார்க்க வச்சிருது. அதுக்கு அகத்திய சபை துணையாக இருக்குது. பெரிய பெரிய இடர் இன்னல் கண்டவங்கள், வினைநிலைகள் கொண்டவங்கள், அதாவது தீரா வியாதி கொண்டவங்கள், தீரா கடன் கொண்டவங்கள் எல்லாம் சிவசபையை நோக்கி அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பூர்வ ஜென்ம புண்ணிய சீலர்கள் அமர்ந்து அங்கே நம்பி அமர்ந்து நாடி அமர்ந்து நாடியை, இந்த நாடி பகிரப்படுதில்ல, அந்த நாடி சீடர்களுக்குள்ளே இருந்து பேசக்கூடிய நிலை. இப்போ இன்னும் வருங்காலங்களில் இப்போ 3 சீடர்கள் 4 சீடர்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய மேடை தான் இன்றைக்கி ஒரே நூல்தாங்கும் சீடருக்குள்ளே இருந்து அகத்திய பெருமான் உரை நிகழ்த்த போகிறாரு. அகத்தியர் தான் நிகழ்த்த போகிறாருன்னு நம்பியிருக்கிறவங்களுக்கு அகத்திய பெருமான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லியாச்சு, இவ்வளோ உயர்வான விஷயங்கள் சொல்லியாச்சு. இன்னும் சொன்னால் சிவசபை வரலாறை அங்கே இங்கே பார்த்து தான் சொல்ல முடியும். பிரபஞ்சத்தை எப்படி இந்த இருக்குது, மெட்ராஸ் அப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும், கோயில்பட்டி இப்படி இருக்கும், சிங்கப்பூர் இருக்கும், மலேசியா இப்படி இருக்கும், லண்டன் இப்படி இருக்கும்னு சொல்லத்தான் முடியுமே தவிர அதை எல்லாத்தையும் கண்ணில் காமிக்க முடியாது. அது மாதிரி பிரபஞ்சம் அங்கே அப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இத்தனை பகுதிகளாக இருக்குது. பிரபஞ்ச சபைங்கிறது எல்லா லோகத்துலேயும் உள்ள சபைகள் அங்கே அமைஞ்சிருக்கு. சித்தர்களுக்கு தனி சபை, தேவர்களுக்கு ஒவ்வொரு கணங்களுக்கும் தனி சபை. அதாவது முருகப்பெருமானுக்கு தனி சபை, சிவபெருமானுக்கு தனி சபை, தேவியருக்கு மூவர்களுக்கும் தனிச்சபை, முப்பெருந்தேவியில் ஒவ்வொருவருக்கும் தனிச்சபை, பிரம்மதேவனுக்கு தனிச்சபை, எல்லாருக்கும் தனித்தனி சபைகள். 7 14 லோகங்களும் சொல்லுது, அத்தனை லோகங்களுக்கும் தனிச்சபை. 27,000 கோடி திருமுருக லோகங்கள்னு சொல்லுதவங்க அத்தனை லோகங்களுக்கும் தனிச்சபை. இதையெல்லாம் உயர் சூட்சமாக ஒன்றா வச்சதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற பிரபஞ்சம் என்கின்ற சிவ அந்த பெரு அண்ட வெளியை குறித்து, சிவபெருமானோட நாமத்தை குறித்து, அகத்தியத்தை குறித்து, சிவமகா வாழை சித்தனை பாலதிரிபுர சுந்தரிய முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களையும் ஒன்றா வச்ச பேர் தான் பிரபஞ்ச மகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான தல வழியில் இருந்து இந்த வரலாறெல்லாம் உங்களை அந்த விஷயங்களெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அந்த சபையும் கண்ணுக்கு தெரியாது.
சீடர்களாக இருக்கையில் ஞானத்தை சொல்லுவாங்க. ஞானத்தை வந்து யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்படி இருக்கும், ஞானம் வந்தால் இப்படி வரும் அப்படி வரும்னு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஞானம்னா ஞானி ஆனால் தான் ஞானம் தெரியும்னு சொல்லுவாங்க. இது வந்து விளக்கம் சொல்லதோ எழுதி கொடுக்கதோ ஒன்னாலையும் முடியாது அப்படிங்கிறது அன்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயம் வந்து ஞானம்ங்கிறது ஒட்டுமொத்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் உயர் ஞானம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மாதிரி ஞானம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ சித்த சபையில் உள்ளவங்க சீடர்களெல்லாம் ஞானிகள்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அவங்க வாழும் கலையை கற்றுக்கிட்டாங்க. ஒன்றுமே தெரியலை அப்படின்னு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்களும் சிவசபையை நோக்கி வாங்கன்னு கூப்பிட்டு அழுத்து போச்சு. சபையோட வரலாறை சொல்லுதோம் நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு. அடுத்து வந்து இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது. நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அகத்திய பெருமானும் வந்து சொல்லுது. எனக்குள்ளே இருந்து சொல்லுது அகத்திய பெருமான் தான். இந்த நூல் வழியாக அவர் சீடர்கள் உணர்வுலாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க அகத்திய பெருமான் தான் வந்து பேசுவார். அதுக்கு பிறகு யாருனாலும் வந்து பேசலாம். அகத்திய பெருமான் விரும்ப நம்ம கூப்பிட்டாலும் வந்து பேசலாம். முதல்ல நான் ஆற்றின முகப்பு உரை இது உங்களுக்கு தெரிகிற மாதிரி இன்னும் ரொம்ப இருக்குது. சீடர்கள்லாம் யூடியூப்புக்கு பாருங்கள். ஒரே விட அகத்திய பிரபஞ்ச ராஜ்யங்கிறத யூடியூப்புக்குள்ளே இப்படி சொல்லுங்க வந்துடும். வீட்டில் போய் உறக்கம் வரலைன்னா பாருங்கள். முதல்ல உங்களை அப்படி தான் சொல்லணும். நேரம் போகலைன்னா பாருங்கள். டென்ஷனாக இருந்தால் பாருங்கள். குழப்பமாக இருந்தால் பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கையில் பார்க்க வேண்டாம். பார்க்க சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டேய, அது தெரியும். என்ன உங்களால் முடியாதப்போ செல்லை எடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் முடியாதப்பமெல்லாம் எடுத்து பார்த்துருவீங்க. பிறகு அது இந்த இடத்த விட்டால் வேறு இடம் கிடையாது. உயர் ஞானம் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா ஐஎம் பிஸி, அங்கே இருப்பானே இங்கே போனேன், அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன், அப்பத்தா வீட்டுக்கு போனேன் இப்பத்தா வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன் அங்கே போய் அது இருக்குது இங்கே போய் இது இருக்குது, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, அந்த விஷயங்களுக்குள்ளே போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான், அதெல்லாம் பார்க்க முடியாது போக முடியாது, ரொம்ப எனக்கு சைட் டெடிலு அப்படி இப்படின்னு எனத்தையோ சொல்லி பார்க்காம போயிடுவியா. உங்களால் முடியாத மட்டும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேரம் பார்க்கலைன்னா எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உறக்கம் வரலைன்னா எடுத்து பாருங்க. உங்களால் என்னையால் ஒன்றுமே முடிய மாட்டேங்கு, நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் நிற்க மாட்டேங்கு, ஒளியிருது, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டேன், என்னையால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிற தருணத்தில் எடுத்து பாருங்கள். இதுக்கு மேலே விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. இது வந்து எதுக்குன்னா இது ஒரு டெக்னிக்கல். இதை பார்த்தோன்னா சரி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒன்றுமே முடிய மாட்டேங்க எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பைய. இது ஒரு யுக்தின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சொல்லி இன்னும் அகத்திய பெருமானை வந்து நேரம் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்கனவே இங்கே கூட்டம் கூடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த சச்சங்கமெல்லாம் காலையில் 9:30 மணினா 9:30 மணிக்கு ஆள் வந்து நின்றும், முன்னாடியே வந்து நின்றுவாங்க. மண்டபம் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடிய விரைவில் இன்னும் 3 மாத காலங்களுக்குள்ளே அதனோட நிகழ்வுகள் வருது. இங்கேயும் வந்து சபையோட கிளைச்சபை ஆஃபீஸும் இங்கே செம்புலியம்மன் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூம் பிடிச்சிருக்கு. அதை யாரும் சந்தேக நிலையில் உள்ளவங்க அங்கே வந்து பார்த்து பேசிக்கலாம். எங்களை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, வண்டான எல்லைக்கே வாங்க, அங்கே வந்து பேசிக்கலாம். எல்லா ஊர்கள்லையும் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா தேசங்கள்லையும் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் சொத்தை இழந்தவங்க அடுத்தவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் நிறைவேற ஒன்றுமே செய்ய முடியலை. உயர் வினைனா உயர் சூட்சமன்னு சொல்லுவாங்க, சூட்சம வியாதின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் இங்கே தொட்டால் இங்கே போகும், இங்கே தொட்டால் இங்கே வரும். அந்த விஷயங்களுக்குள்ளே உள்ளவங்களாம் அங்கே வந்து உயர் சரணாகதி அடையலை, வராமல் கூட அங்கேயே வராமல் கூட சரியாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானை அழைச்சி பேசக்கூடிய நிகழ்வு தொடங்கும். இது மாதிரி முகப்பு உரைகள் எத்தனையோ வந்து இதில் இருக்குது. அந்த பிரபஞ்ச ராஜ்யம்ங்கிற சேனலுக்குள்ளே இருக்குது. அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யம்ங்கிற சேனலுக்குள்ளே இருக்குது. அதை தட்டி பார்த்துக்கோங்க, பொறுமையாக பாருங்கள். அதை பார்த்தா உறக்கம் வரும். உறக்கம் வருதுன்னு நினச்சான்னா தவத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. வினையெல்லாம் உங்களை விட்டு போயில உங்களுக்கு வந்து நிம்மதி வரையில் உறக்கம் தானே வரும், உறங்க வச்சிரும். உறக்கம் வராட்டா கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய ஜெகமகா பிரபஞ்சனே நமோ நமக என